அறுத்துருவோம். ஒரே கறியை எடுத்து 2 in 1 தண்ணி குழம்பு. ரெண்டாவது அதே கறி எடுத்து எப்படி சுக்கா, ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும், சுக்கா சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அதாவது நிறைய பேர் வாரத்துல ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ கறி இந்த மாதிரிலாம் எடுத்து சமைப்பாங்க. அது ஏதோ ஒரு குழம்பாவோ இல்லை சுக்காவோ அந்த மாதிரி தான் செய்ய முடியும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி மக்களுக்கு காணொலி விருந்து. நம்ம சகோதரர் பேர் வந்து விக்கி. இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு இல்லாம என்னைக்கு மேல ஆசை, எங்கெங்கும் தொட்டாலும் தித்திக்கும் கல்யாண பூச. ரெண்டும் ஒரே தான், ஆனா இது வேற சுவை, இது வேற சுவை, டோட்டல் டிஃப்ரெண்ட். என்னென்ன போட்டு அந்த சுவையை தனியாக கொண்டு வந்துட்டாரு. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு எப்படி பிரதர் குறையும்? ரொம்ப கண்ணு வைக்கிறாங்கண்ணா, அதனால நம்ம மேல கண்ணு வைக்காம நாம்பளும் ஒரு கண்ணு வைக்கலான்னு நம்ம அண்ணன் நீ வந்திருக்காரு. நம்ம அண்ணன் தான் நீ கண்ணு வைக்கிறாரு. வர ஒவ்வொரு நண்பர்களும் தோழிகள் அதானே பார்த்தேன். என்னடா வீடியோ ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, தோழிகளை பத்தி பேசல. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம், அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? வருகின்ற அனைவருக்கும் வருக வருக என அவங்கவுங்க கையால நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கண்ணு வைக்கிறோம். எந்த கெஸ்ட் எல்லாம் வராங்களோ அவங்க கையால ஏதாச்சும் ஒரு செடி, ஏதாச்சும் ஒரு தென்னங்கண்ணோ இல்லை ஏதாச்சும் ஒரு செடி அவங்க ஞாபகமா அவங்க கையால் ஊனி வச்சுட்டு போனாங்கன்னா, இவங்க இப்போ நம்ம பிரதர் இருக்காரு விக்கி பிரதர், இப்போ இங்கேருந்து போயிட்டு திரும்ப ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு வரும்போதே இந்த கண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கண்ணு நான் தான் வச்சேன், இப்போ பச்சா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு செடி நடுறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். லக்குன்னு சொல்கிறதா இல்லை பாக்கியம்னு சொல்கிறதான்னு தெரியல. இது ஒரு பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வந்துட்டு ஒரு 3-4 நாள் இருந்துட்டு போகலான்னு நினச்சேன். பட் இந்த பெருமை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரதர். இப்போது நம்ம தென்னங்கன்று வச்சிடலாம், மணல் போடுறோம் இல்லைங்களா பிரதர்? ஓகே, முதல்ல மணலுங்க இந்த லெவலில் இருந்தால் போதுண்ணா. சுத்தியை கொட்டிடுவோம். தென்னங்கன்னுக்கு மட்டும்தான் உப்பு. அவார்டு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாண்ணா, அண்ணன் கையால் தென்னங்கண்ணை வச்சு வர எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக தெரிய வைக்கிறோம்ண்ணா. கண்டிப்பாக வைங்க பிரதர். இப்போ நீங்கள் வைக்கிற தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு போன வாரம் போயிருந்தோம். அங்கேருந்து கொண்டு வந்த தென்னங்கன்று. மலேசியாவிலேருந்து வந்து பொள்ளாச்சி தென்னங்கன்னா காரைக்குடியில் வைக்கிறீங்க. நன்றி ரொம்ப நன்றி. என்னடா சப்ஸ்கிரைபர் குடியில் இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இல்லை மாட்டு எரு போடுறோம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இது நீங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் அட்லீஸ்ட் ஒரு தென்னைக்கன்று நட்டு வச்சிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம போயிட்டாலும் நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கோம்ல சொல்லுவாங்க. கண்டிப்பாக தென்னம்பிள்ளைன்னு நம்ம பிள்ளை மாதிரி. நன்றி. நம்ம மலேசியாவிலேருந்து வந்த பிரதர் இப்போ வந்து தண்ணி அடிக்க போகிறாரு. இல்லை தண்ணி ஊற்ற போகிறாரு. செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறாருண்ணா. சரி, மரத்தை வச்சவங்க தான் தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கண்ணா. வச்ச உடனே ஊற்றுறாருண்ணா. அதாவது நான் பெரியவங்க சொல்லுவாங்கண்ணா, அன்னம்பிள்ளையை வளர்க்குறத விட தென்னம்பிள்ளையை வளர்த்தா அது காலத்துக்கு நம்ம பேரை சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டுமே வளர்க்குறது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொதல் இளநி இதில் காய்ச்ச உடனே அந்த தண்ணி உங்களுக்கு தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துருங்க ஃபேமிலியோட. இது எத்தனை வருஷம் தென்னங்கன்று இது குளத்தல்? இது 3 to 5 வருஷத்தில் வந்துடும். வச்சவங்களை பொறுத்து இருக்கு. நான் இதுக்காக நல்லா வரணுன்ட்டு அங்கே நான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். உட்காந்து அதிகாலையில் இளம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துருக்கேண்ணா. கெட்டாக்கறியா? அதிகாலையில் என்ன டைமுங்க? அதிகாலைனா 5:30 மணி. வெதர் இப்போ டைம் என்ன ஆகுதுங்க? இப்போ 9:30 ஆகுது. நான் ஏஞ்ச நேரத்தை சொன்னேன்னா போயிட்டு வாங்கிட்டு வரணும்ல. மஞ்சத்தூள் போடுங்க. அண்ணா என்ன சொன்னார்? நான் ஃப்ளாட்டாக இருக்கேன். நான் இது ஃபுல்லாக மூச்சு விட்டாலே இவ்வளோதான் இருக்கா. அவர் நார்மலாக மூச்சு விட்டாலே வயிறு பெருசாக இருக்குமா. நீங்கள் பட்டுன்னு வீடியோ எடுத்துட்டீங்க, இல்லைன்னா அந்த வயிறு அப்படி வச்சிருப்பேன். அதையும் எடுத்துட்டீங்களா? அது பார்த்தீங்களா? வேற லெவல்.
ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்ததென்ன, யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி வந்ததென்ன, கதையில்ல சாமி இது காணுது பூமி. அவன் பாடின பாட்டுக்கு அவனுக்கு நாக்கு தள்ளுதோ இல்லையா? எங்க 2 பேருக்கு நாக்கு தள்ளி. ஆடாம் என்ன ஆடு ஆடு அறுத்துருவோம். வணக்கம் கட்டளை. அழகான ஆண்டி கம்மாவலா தரமான ஒரு சமையல் பண்ண போறேண்ணா. என்ன வணக்கண்ணா. வந்து 2 நாள் ஆயிடுச்சுண்ணா. இப்பதான் வணக்கம் வைக்கிறேன். வணக்கம் வைக்கிறாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய நீண்ட கால் ரசிகர்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், இப்போதைக்கு வந்ததுல இருந்து குடும்ப உறுப்பினர் அந்த மாதிரி கூட சொல்லலாம்னா நம்ம சகோதரர் பேர் வந்து விக்கி. இவங்க வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்க. இதே மாதிரியே நம்ம கட்டுறது கையிலவுக்கு மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வருவாங்க. தாய்லாந்துல இருந்து அடுத்த வரன்னு இருக்காங்க ஒருத்தவங்க. இந்த மாதிரி எல்லாம் வரிசையா வந்திருக்காங்கன்னா நம்ம இப்பதான் கனவு தோட்டம் கட்டிட்டு இருக்கோம். கனவு தோட்டத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்மளை தேடி எல்லாம் வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் நம்ம உணவு கொடுக்க போகும்போதெல்லாம் பார்ப்போம். பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் ஒன்று தோணும். என்னன்னு பார்த்தோம்னா நம்மளும் இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எண்ணம் இருக்கும். அதுவும் நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபோன் மூலயமா நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நம்ம போயிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இடையில தான் ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்க கையாலேயே கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக நம்மளை பார்க்கறதுக்காக வேண்டியே மலேசியாவிலேருந்து அந்த நண்பர் ரோட்டோர உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அதை சாதாரணமாக சொல்ல தட்டப்படலான விருந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. சரி பிரதர், இப்போ உங்கள் மைண்டில் உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து பார்த்தோம்னா ஆட்டுக்கறினா ரொம்ப பிடிக்கும். அதே உணவை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விருப்பப்பட்டார். உடனே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேண்ணா. ரெடி பண்ணலைங்கண்ணா, பண்ண போகிறோம். விக்கி பிரதர் சொல்லுங்க, கட்டுறது கையில பற்றி சொல்லுங்க. ஓ, கட்டுறது கையளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் பிரதர். இது வந்து வீட்டுக்கு வேலை விட்டு வரேன்ல, வந்து குளிக்கிறனும் இல்லையா டக்குன்னு யூடியூப் திறந்து பார்த்துடுறது. யாரானாலும் கோமாளி வந்து நிற்கிறாங்க. ஒரு உங்களோட பேச்சு வந்து ஒரு மோட்டிவேஷன் பிரதர். உங்களுக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் சந்தோஷமாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள். எத்தனை பேரோட பிளெஸ்ஸிங் தெரியுமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு வரும் பிரதர். கண்டிப்பாக ரொம்ப பேர் வாழ்த்துக்கள். உங்கள் கூட சேர்றதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச ஆண்டவனுக்கு நன்றி. உங்களுக்கு என்னை ஏற்றுக்கிட்டது உங்களுக்கு நன்றி பிரதர். நன்றி. நான் 2 பேர்த்தோட நினைவு நாளுக்காக இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காருன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா தெய்வ திருமதி அம்மா கன்னியம்மாள் மற்றும் அவங்களுடைய மாமனார் தெய்வ திரு கோவலன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு விருந்து கொடுக்க போகிறோம். அந்த அம்மா யாரும் கிடையாதுங்க, நம்மளுடைய பிரதரோட அம்மா. அம்மா வந்து உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். இன்றைக்கி பசியாடுற ஏழை எளிய மக்களோட ஆசீர்வாதமும் அம்மாவோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்கும் நிலைச்சு நின்று அவங்க உங்களுக்கு பக்கபலமாக என்றைக்குமே இருப்பாங்கன்ட்டு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் ஸ்பெஷலான உணவு அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா 2 பேர்த்தோட நினைவு நாளுக்காக ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு சுக்கா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். அதாவது நிறைய பேர், அதாவது ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ கறி, 1/4 கிலோ கறி, ஏன் ஒரு சில பேரில் 100 கிராம் கறி இந்த மாதிரிலாம் எடுத்து சமைப்பாங்க. அது ஏதோ ஒரு குழம்பாவோ இல்லை சுக்காவோ அந்த மாதிரி தான் செய்ய முடியும். ஒன்று சாப்பிட்டோம்னா சுக்கா ஃபீல் இருக்கும், இன்னொன்று பார்த்தோம்னா குழம்பு செஞ்சாங்கன்னா குழம்பு ஃபீல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி குழம்பு, 2வது அதே கறி எடுத்து எப்படி சுக்கா. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும், சுக்கா சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். ஒரே கறியை எடுத்து 2 in 1 2 முறையாக சமைக்க போகிறோம். அதுதான் இன்னையோட ஒரு ஸ்பெஷலான மக்களுக்கு காணொலி விருந்து. மக்களுக்கு என்னென்ன விருந்துன்னு பார்த்தோம்னா வடி சாதம், தண்ணி குழம்பு, சுக்கா, சாதாரண ரசம் கிடையாது, தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி, மோர் குழம்பு, தண்ணி பாட்டில், அவிச்ச முட்டை. நம்ம வழக்கம் போல தான் வாழையில மடித்து துணி பையில போட்டு சும்மா தேடி நம்ம விக்கி பிரதர் மூலியமா கொடுக்க போறோம். நம்ம சாங் மாஸ்டர் ஐயா இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, இப்போதான் கனவு தோட்டம் கட்டிட்டு இருக்கோம். நம்ம கனவு தோட்டம் இன்னும் ரெடி பண்ணலாம், கட்டிக்கிட்டே இருக்கணும். தாஜ்மஹாலே கட்டி முடிச்சிட்டாங்க, உங்க கனவு தோட்டத்தை ரொம்ப காலமா கட்டின்னு இருக்கிறீங்க. அப்படியா? தாஜ்மஹால் கட்டினவர் வந்து அப்போதுலேருந்தே ஒரு அரசர் பரம்பரையா நகை பணத்திலேயே புரண்டவர். நம்ம அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வர வருமானத்தை வச்சு தான் நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும். அப்போ இன்னைக்கு வர வருமானத்துல இருந்து இப்போ 10 ரூபா வருதுன்னா அது இன்னைக்கு 2 ரூபா, நாளைக்கு 2 ரூபா, நாலு மறுநாள் 2 ரூபா. அதே மாதிரி ஒரு வாரம் நம்ம எடுத்து வச்சா மட்டுமே தான் ஒரு பொருள் வாங்க முடியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பொருள் மட்டும் பத்தாது, பல பொருட்கள் வேணும். கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாடா. நீங்க 2மே பண்ண மாட்டீங்க, பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் இதுக்கான பதில். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அசத்தலான ஆட்டுக்கறி சமையலை பார்க்கலாம் வாங்க.
வீடியோ ஆரம்பத்துல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க பாடுனதா? ஆமாண்ணா. வாகன ஓட்டிகளுக்கு சாலையை ஒரு நிமிஷம் நல்லா சாலையை பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில சில எப்படி சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? வாழ்க்கையில வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இருக்கு. சாலையில் அழகா இடத்த நம்ம மறந்துட்டோம். நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். சாலையில பயணம் பண்றவங்க ஒரு நிமிஷம் சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கணும்னா. சரித்திரத்தை பார்க்கணும்? ஆமாண்ணா. ஏன் அத சொல்ல, நீ யாரு? நீ டைரக்டரா நான் டைரக்டரா? நான் இன்னைக்கு ஸ்பெஷலான ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். நான் எலும்பு ஆட்டுக்கறி எல்லாம் ஆட்டுக்கறினா இது எல்லாம் ஆட்டுக்கறியும் கிடையாது, முத்தின ஆட்டுக்கறியும் கிடையாது. ரொம்ப இளம் ஆட்டுக்கறி வாங்கினோம்னா இந்த குழம்புக்கு வந்து நல்லா இருக்காது. ஏன்னா 2 டைம்ல சமைப்போம். 2 டைம்ல சமைக்கும் போது கறி ஃபுல்லா கரைஞ்சிரும். அப்ப இது எந்த மாதிரி கறி? எல்லா ஆட்டுக்கறி இல்லையா, முத்தின ஆட்டுக்கறி இல்ல, அப்புறம் என்ன கறி? உன்னோட ஸ்டேஜ்டா நீ இப்ப எப்படி இருக்க அது மாதிரி. ரொம்ப இளம் ஆட்டுக்கறி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இளம் ஆட்டுக்கறி அப்படின்னா கறியெல்லாம் உரிச்ச பின்னாடி எடை போட்டோம்னா ஒரு 8 to 10 கிலோ ரொம்ப இளம் ஆட்டுக்கறி. அதே இது முத்தின ஆட்டுக்கறின்னு பார்த்தோம்னா 14-15 கிலோ போச்சுன்னா கொஞ்சம் முத்தி இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆடு பார்த்தோம்னா ஒரு 12 கிலோ அந்த மாதிரி இருக்கணும். 11 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல தரமான கறி. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டுனா எள்ளெண்ணெய்ண்ணா. நல்லெண்ணெய். ஆமா. கிராம்பு, பட்டா, ஏலக்காய், வாசனை பொருட்கள், புத்தம்புது சோம்பு, கல்பாசி, முந்திரி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சகப்பு தக்காளி, பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பொடியை நறுக்கி வச்சது, பூண்டு பொடியை அடித்து வச்சது, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கல்லுப்பு, தூள் உப்பு, கொங்கு நாட்டு மிளகுண்ணா. என்ன சார் இந்த பொருட்கள்லாம் வச்சுக்க பார்த்தா சென்றாயன் ஏதோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எல்லாம் ஜோடி ஜோடி வச்சிருக்கீங்க. குழம்புக்கு ஒரு வெங்காயம், சுக்காவுக்கு ஒரு வெங்காயம். குழம்புக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா சுக்காக்கு இஞ்சி பூண்டு. குழம்புக்கு பச்சை மிளகாய்னா சுக்காக்கு காஞ்ச மிளகாய். குழம்புக்கு கல் உப்புனா சுக்காவுக்கு தூள் உப்பு. எந்தெந்த பொருள் எந்தெந்த சமையல்ல எதெல்லாம் சேர்க்கணுமோ அந்தந்த பொருள் அந்தந்த சமையலுக்கு நாங்க அப்படியெல்லாம் சேர்ப்போம். இவர் இப்படி சேர்க்கறதுனால தான் இன்னைக்கு ஆர்டிஎஸ் ஊருக்கு போட்டார். ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். சொந்த வேலையா அவர் ஊருக்கு போயிருக்காரு. இந்த வேலை. ஆனா நம்ம வந்து வேலைனா சொந்த வேலை. சுத்த வேலை. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சொந்த ஊரை விட்டு நம்மளை பார்க்கறதுக்காக, அதாவது நம்மளையும் அவங்க குடும்பத்துல ஒரு சொந்தமா நினைச்சு வந்திருக்க நண்பருக்காகவே இந்த விருந்து ரெடி பண்றோம் இல்லையா? அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். மலேசியா மண்ணின் மைந்தர் நம்ம பிரதர் வந்திருக்காருண்ணா. பேரு சொல்லு. பேர் வந்து விக்கி தானண்ணா. விக்கி பிரதர்ண்ணா. அங்கிருந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அருமையான ஆட்டுக்கறி தண்ணி சுக்காண்ணா பக்காவா ரெடி பண்ணி நம்ம மலேசியா நண்பர்களுக்கு தரமா கொடுக்க போறோம்னா. நான் பயந்துட்டேன். இப்போ மலேசியா அனுப்புறோமா இதை? ஆமாம்மா, அவர் அப்படி தான் அனுப்புவார். நான் நேற்று உங்ககிட்ட கேட்டேன் என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு தண்ணி குழம்பு செய்யுங்கன்னு நானே கேட்டேன். ஏன்னா அங்கே யாருமே செஞ்சதில்லை. மட்டன் தண்ணி குழம்பு பார்த்துக்க ரசம் மாதிரி இருக்கும். அதனால தான் அதை செய்யுங்கன்னு ஆசைப்பட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு அது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா விக்கி பிரதர் ஆசைப்பட்ட மாதிரியே மட்டன் தண்ணி குழம்பு இப்போ ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீங்க 1 கிலோ கறி எடுத்துக்கங்க. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 to 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. என்னடா 2 துண்டு அப்படின்னு சொல்றாங்களே நினைச்சுக்காதீங்க. இந்த சைஸ்ல தான் நாங்க சொல்றது 2 துண்டு. பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கணும். என்ன பக்குவத்தில் இருக்கணும்? இதே மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் பிரதர். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பதம் இது. இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது பார்த்தோம்னா இப்போ மதியானம் சமைச்சோம்னா மதியானமே காலி பண்ணிடணும். ஓ, இது சீக்கிரம் கட்டுரும். என்ன பாத்திரம் தண்ணி விட்டுரும். என்ன பாத்திரம் வேணும்னா ஏன் அதான் காலி போட்டுருவாங்க. ஜோக் இல்லையா? ஆனால் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். நம்ம நைட்டுக்கு வச்சா கூட ஒன்றாகாது. இந்த பதம் இருக்கணும் சார். இதுக்கு மேலே ரொம்ப போயிடுச்சுனா தான் பிளாக்காகவும் கசப்பு தன்மை வரும். இந்த பதம் இருக்கும்போது இந்த சமயத்தில் இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து அரைச்சி 100 கிராம். எல்லாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்திலே வதக்குறோம். ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி.
நம்ம வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கோம், புளிப்பாக இருக்கும். இப்போ வெளிநாட்டுங்களில் மற்ற இடத்துல ஒரு சில இடத்துல பெங்களூர் தக்காளி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களாம் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது 100 கிராம் தயிர் சேர்த்துக்கணும். சார் உங்கள் ஊரில் என்ன தக்காளி சார்? லைட்டான க்ரீனும் சூப்பர் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஆகும் அது தக்காளி எல்லாம் நல்லா குழையணும்னா அதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்மளுடைய ஆட்டுக்கறி கால் வேக்காடு நம்ம எதுவுமே போடாமல் இதுலேயே வேக விடணும். தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஈரப்பசு தண்ணி ஊற்ற வேணாம். இல்லை, இப்போ கறியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம தண்ணி குழம்பு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஆட்டுக்கறியோட ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். ரெண்டாவது பார்த்தோம்னா இங்கேயே பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள். ஆமாம், இந்த தண்ணி ஃபஸ்ட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் மூடிக்கிறோண்ணா. A few moments later. கூடனத்தை திறக்க போறாருண்ணா. ஆமாண்ணா, ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து அதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் எல்லாம் வா, இவ்வளோ நாளாக அது குடிச்ச தண்ணியெல்லாம் கறியில் வச்சுருந்துருக்கு. நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? கறி கலர் பார்த்தாலே தெரியும் ஒரு கால் வேக்காடு வெந்த கறின்னு. இப்போ அடுத்த தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆட்டுக்கறினாலே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா கல்பாசி. இந்த கல்பாசி வந்து இந்த ஆட்டுக்கறியோட வேகும் போது கிடைக்கிற சுவை இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டில் போகிறவங்க எல்லாத்தையுமே இழுக்கும். ஆனால் இப்போதைக்கு யாரும் போகல. அந்த மாதிரி ஒரு சுவையை கொடுக்கும். ஒரே ஒரு துண்டு கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. பிரதர் இப்போ அவர் 1/2 ஸ்பூன் அளவுன்னு சொல்கிறாரு, ஆனால் போடுறது அதிகமாக போடுறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது பிரதர். அவர் முதல்ல சொல்லிட்டார் 1 கிலோ அளவுக்கு சமைக்கிறதுக்கு தான் கணக்கு சொல்லி 1 கிலோ எடுத்து சமைக்கிறவங்களுக்கான அளவு. தனி மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். வாசனைக்கு மாடு வந்துருக்குண்ணா. 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஆட்டுக்கறி மசாலா, ஒரு 2 பச்சை மிளகாய். மட்டன் மசாலா போட்டு வந்து வாசனை கம்மதான வருதுண்ணா. இன்னும் நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா பிரதர், எடுத்து இப்படி வந்துக்கிட்டு அந்த வாசனை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் எல்லாம் செய்முறையெல்லாம் தண்ணி குழம்பு செய்முறை. அதனால் இப்போது தண்ணி சேர்த்துக்கிறோம். கறி வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்கண்ணா, அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 3/4 மணி நேரம் மூடுறோண்ணா. A few minutes later. என்ன ததும்புது சாங்? இதனால தான் நம்ம கறி முன்னாடியே போடுறதுன்னா, இந்த கறி போட்டோம்னா இந்த கொழுப்பும் கரைஞ்சிரும், நம்ம போட்ட எண்ணெயும் பக்காவாக மேலே ததும்பி வரும். கறி குழம்புனாலே இந்த எண்ணெய் நிற்கணும். என்ன பிரதர் ஓடி வரீங்க? இது எப்படி இருக்கு? ரோட்டில் வேறு மாதிரி இருக்குது, சைட்லலாம் எண்ணெய் ஊற்றிருக்கு, நல்லா இருக்குது பாக்கி. இப்போ பார்க்கும்போதே அப்படியே ஒரு சோறை போட்டு அப்படியே ஒரு இழுத்து நம்ம சைடில் வர எண்ணெய்க்கு காரணம் இந்த கொழுப்பு வந்துருச்சா? ஃபுல்லாக வந்துருக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் என்ன கேட்குறாரு, கறி நல்லா வெந்துருமானே? நல்லா வேகணும். காரணம் என்னன்னா, நம்ம யாருக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஆசிரமமாக இருந்துச்சுன்னா அங்கே உள்ள மக்கள் பற்றி நம்மளுக்கு தெரியும். ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் கொடுக்குறாங்க, வயசானவங்களா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், அவங்களாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாமல் நல்லா ஈஸியாக இஷ்டப்பட்டு சாப்பிடணும். பஞ்சு மாதிரி வேக வைக்கணும். சரியான வாசம், உண்மையாகவே சரியான வாசம். நாங்கள் அங்கே உட்காந்து இருக்கும் போதே வாசம் அடிச்சுனா உடையாந்தேன். இந்த மாதிரி நான்வெஜ், அதாவது சிக்கன், மட்டன் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த கறி முக்காப்போ தான் வரும்போது தான் கருவேப்பிலை சேர்க்கணும். சைவமாக இருந்தால் எண்ணெயில் சேர்க்கணும், இல்லை அசைவமாக இருந்தால் இந்த மாதிரி டைமில் சேர்த்தோம்னா மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நம்ம எடுத்துருக்கோம், அதில் 1 கொத்து இப்போ சேர்த்தோம். கொஞ்சமாக மல்லித்தலை, என்ன பிரதர் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பரமாக இருக்குது. நம்ம கட்டுற தெரியல, லைட்டான காரம், நல்ல டேஸ்ட் இருக்குது. சாதத்துக்கு சொல்லவே வேணாம், என்ன சொல்கிறது, ரசம் மாதிரி ஊற்றி அடிக்கலாம் அதை. கண்டிப்பாக. என்ன நம்ம வெயிலுக்கு எதமா நன்னாரி சர்பத்து போட்டு
சும்மா நல்லமா இருக்கிறதுக்கு வந்து அண்ணனுக்கு அங்கே பாருங்க கிளாஸை காட்டணும் பண்ணி விட்டுறேன். இது நன்னாரி சப்ஜா அதெல்லாம் போட்டிருக்கு பிரதர், சாப்பிடுங்க. தேங்க்ஸ், வெரி தேங்க்யூ பிரதர். வெல்கம். குளிர்ச்சி உடம்புக்கு, இந்த சூட்டுக்கு நல்லா இருக்கும். என்னாச்சு? உள்ள அப்படி சில்லுட்டு இறங்குது பிரதர். ஆமாம், செம்மையாக வந்திருக்கேன் மாஸ்டர். சாதாரண குழம்புல இருந்து இல்லை, காரைக்குடி ஃபேமஸ் தண்ணி குழம்பு. காரைக்குடி ஃபேமஸ் தண்ணி குழம்பு அடுப்பு அமிச்சாச்சுண்ணா. இது வரைக்கும் நம்ம சமைச்சது எல்லாமே பார்த்தோம்னா தண்ணி குழம்பு, ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு. இப்போ இதில் இருக்க கறியெல்லாம் நம்ம எடுத்துட்டு அது எப்படி சுக்காவாக மாற்றுறது அப்படின்றது தான் அடுத்த நம்மளுடைய செய்முறை. இப்போ அதுக்கு நம்ம கறியை தனியாக, தண்ணி குழம்பு தனியாக எடுத்துக்கிறோம். புளிஞ்சு எடுத்துறீங்களா? இல்லை, ஆமாங்கண்ணா. நல்ல வாசனையாக சுவையாக நம்மளுடைய ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு எடுத்தாச்சுண்ணா. அதில் கறி தனியாக குழம்பு தனியாக பிரித்து பார்சல் பண்ண அனுப்பிச்சாச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வெறும் கறி குழம்புல வெந்த கறி. சுக்கா செய்முறையை பார்க்கலாமா? சுக்காவுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் சேர்த்துங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த தண்ணி குழம்புல பார்த்தோம்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதனுடைய மணமும் சுவையும் கறி ஃபுல்லாக ஏறி இருக்கும். இப்போ அதனால் நம்ம ரெண்டாவது சுக்கா பண்ணும்போது திரும்ப நம்ம அது சேர்த்தோம்னா ரொம்ப காரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வெறும் சோம்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன். ஒரு 15 சின்ன வெங்காயம். சுக்காக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குழம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அதனுடைய வெங்காயத்தோட கலர் பார்த்தோம்னா ப்ரௌன். இப்போ ரெண்டாவது நம்ம சுக்கா செய்கிறது பார்த்தோம்னா கண்ணாடி பதம். அதை நம்ம அந்த சுக்காவை சாப்பிடும்போது இந்த வெங்காயமும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும்போது ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தெரியுதுங்களாண்ணா, எல்லாம் டபுள்னு சரிங்களா? ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சியில் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, 1 கிலோ கறி சொல்கிறேன். 1 கிலோ கறி. இஞ்சி வாசனையும் பூண்டு வாசனையும் பக்காவாக வருதுண்ணா. மாதிரி இருந்தோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குண்ணா, நல்ல தூக்கம் வரும். சாப்பிட்டா தூங்கிடுவேன்னு சொல்கிறாருண்ணா. ஆனால் இந்த நேரத்தில் இந்த தக்காளி ரொம்பவும் கரையாமல் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கோ இல்லைங்களா, அடி பிடிக்கும். எப்படியா? அழகு அற்புதமாக இருக்குது. தக்காளி இந்த மாதிரி தெரிகிற மாதிரி, அதாவது ரொம்ப குலையாமல் பச்சையாக, அதாவது பெருசும் இல்லாத அளவுக்கு இருக்கும்போது முந்திரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். நம்ம வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் கொடுக்கறதுனால ரிச்னஸ்க்காக முந்திரி சேர்க்குறோம். நீங்கள் ஒரு 10 முந்திரி நீங்கள் சேர்த்துங்க. சுக்காவுக்கு வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தண்ணி குழம்பு கறி. சுக்காவாக மாறப்போகுது, பக்காவாக மாறப்போகுதுடா. மாறட்டும். இப்போ பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி குழம்பு செய்யும் போது உப்பு சேர்த்துருப்போம். அந்த உப்பு வந்து கறிக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ போட்டிருக்க அந்த வெங்காயம் மற்ற மசாலாவுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு தான் தூள் உப்பு பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டே எடுத்து வச்சா ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கு? கலர் அப்படியே மாறிக்கிட்டு ஆனால் ட்ராயாக தண்ணி ஊற்றி ட்ராயிலே எண்ணெயிலே. ஆமாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். காரணம் என்ன பார்த்தோம்னா தண்ணி குழம்புலேருந்து ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் கறி எடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த குழம்பு அங்கங்கே இருக்கும். அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் அந்த தண்ணியை சுண்ட விட போகும். பிரதர், இன்னும் வேறு ஏதாவது தூள் போட வேண்டியது இருக்கா? இதை முடிஞ்சிருச்சா? இல்லை, கண்டிப்பாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா சுக்கா அப்படின்றது கொஞ்சம் காரமாக இருக்கணும். அந்த காரத்துக்காக மிளகுத்தூள் நம்ம இறக்கிட்டோம்னா சுக்கா இறக்கிடலாம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இது பார்க்கறதுக்கே ஓகே.
இப்பயே சோறு போட்டு சாப்பிட்ருவான்னு ஒரு ஃபீலிங்கோட தான் இருக்கிற ரொம்ப நேரமாக. நீ மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஜீவன் அப்படி தான் இருக்கு பாருங்க. ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு சுக்கா பக்காவாக ரெடி ஆகிடுத்து. இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது. அந்த 2 வேலைகளை முடித்து விட்டு இன்பமாக உண்ணலாமா? சிறப்பாக. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு தண்ணிலாம் வத்திச்சிங்க சார். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. ஃபுல் ட்ரை ஆயிடுச்சுங்களா? இந்த நேரத்தில் மல்லித்தலை, கொத்தமல்லித்தலை, மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பருத்தி நம்ம இடத்துக்கு போகும். எல்லா இடமும் நம்ம இடம் தானே? இல்லை தம்பி, நம்ம இடத்துல நிறையா விருந்து இருக்கு இல்லையா? ஆமாம், அதை சேர்த்து கொடுக்கணும் இல்லையா அவருக்கு? சேர்த்து தான் கொடுக்கணும். அடுப்பு அணைச்சாச்சு. ஒரு மிக்ஸு. நல்லா கலந்துடணும். ஏன்னா ஒரு கறி மேலே மட்டும் மிளகுத்தூள் இருக்கும். அந்த கறி சென்றா எனக்கு போக அதான் காரமாக இருக்குன்னு என்கிட்ட சண்டைக்கு வர. எந்த கறி போனாலும் நல்லி வராது தம்பி. அள்ளி வர வேணாம், அள்ளி மட்டும் வர வை. ஏழை மக்களுக்கு மாத்துறீங்களா? நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு இன்னும் விருந்தெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி பக்காவாக ரெடி பண்ணி, முந்திரி திராட்சைலாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோண்ணா. நான் மோர் குழம்புக்கு தாளி போடுறேண்ணா. சூப்பராக தம்பி. தக்காளி ரசம் மல்லியை போட்டு இறக்குறோம். ரொம்ப வாசனை கம்மன்னு வருது, பெருங்காய வாசனை எல்லாம். ஆனால் வடி சோறுண்ணா. இன்னைக்கு ரோட்டோரம் இருக்கிற ஏழை மக்களுக்கு வடி சோறுண்ணா. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உண்மையில ஆசை, எங்கெங்கு தொட்டாலும் அங்கெங்கே தித்திக்கும் கல்யாணம் பூசை. நம்மளை பார்க்கறதுக்காக மலேசியா நாடு கடந்து நாடு வந்திருக்காங்க. அதாவது என்ன உணவு செஞ்சாலும் அந்த உணவு மட்டுமே வச்சு சாப்பிட்றது. நம்ம என்னென்ன விருந்தெல்லாம் வச்சு சமைச்சு மக்களுக்கு கொடுக்க போகிறோம், நம்ம என்னென்னலாம் சமைச்சு நல்லா ருசிக்க போகிறோன்ட்டு எல்லா பொருளும் வைக்கிறது வர கெஸ்ட்டுங்களுக்கு. நான் இங்கே என்னென்ன வச்சுருக்கேன், நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, தமிழ்நாட்டு சோறு, அவிச்ச முட்டை, தண்ணி குழம்பு, மட்டன் சுக்கா, இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்கு தக்காளி ரசம், இந்த வெயிலுக்கு இதமாக மோர் குழம்பு. நான் சாப்பிடும் பதவி இன்னைக்கு ராஜினாமா பண்ணுறேன். அதுக்காக இன்னைக்கு பதவி இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியா சிங்கம் சொக்க தங்கம். வாங்கண்ணா, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இன்னைக்கு இல்லாம என்னைக்கு மேல ஆசை, எங்கெங்கும் தொட்டாலும் தித்திக்கும் கல்யாண பூசை. நம்ம வச்ச ஃபஸ்ட்டு தண்ணி ஆட்டுக்கறி குழம்பு. நம்ம பிரதர் விக்கி பிரதரே சொல்லியிருப்பாரு, ரசம் மாதிரி பசஞ்சு சாப்பிட போகிறேன்ட்டு. எப்படி சாப்பிட்றான்னு பார்க்க போகிறேன். வா, இதுக்கு முன்னாடி ஆட்டுக்கறி பார்த்துருக்க மாட்டாருவா. ஆட்டுக்கறியெல்லாம் அதிகமாக பார்த்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம காரைக்குடி சுவையில் அந்த தண்ணி குழம்பு அது அவங்க சாப்பிட்ருக்கணும் இல்லையா? எப்படி பார்த்தா இருக்கு? சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ரசம் சாப்பிட்றேன்னா, குழம்பு சாப்பிட்றேன்னா, சூப் சாப்பிட்றேன்னு உண்மையாகவே தெரியல. டேஸ்ட் அப்படியே அந்த காரசாரமாக சிறப்பான காரம். அது ஒரு நண்பன் இருக்காரு, பாவமாக உட்காந்துருக்காரு, தண்ணில் துணி போட்டுக்க ஒரு வாய் ஊற்றிடுவோம். நாக்கு வச்சு ஊறிக்கிட்டே இருந்தது. பாசத்தில் விட்றாருந்துச்சியா? கண்ணு வைக்கக்கூடாதுன்னா ஊட்டிக்கிட்டு வயிறு வலிச்சுட்டு நல்ல ஈரமான மனசுனா கப்புன்னு ஊட்டி விட்டாரு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாருண்ணா. அண்ணன் வந்து இந்த தடவை தனியாக வந்துட்டார். அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபேமிலியோட வரணும்னா அக்கா பார்த்துங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே வந்து தனியாக சாப்பிட்டு இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணுறாருன்றத நீங்கள் பாருங்கள். உங்கள் மனைவிக்கே ஊட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரில. நேற்று கூட அக்கா ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால் பேசினாங்க. பேசும்போது கூட மஞ்சு வாரியர் சார் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்போவுமே இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் கட்டுறது கையில் ஆட்களை போய் நான் சந்திக்கணும், நேரில் சந்திக்கணும், அவங்க சமைக்கிறத நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அனுப்பிச்சி வச்சோம். எப்படி இருக்காரு? இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக டிவி பார்க்குறோம். ஏன்க்கா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் டியூட்டி முடிச்சுட்டு வருவார், வந்தோடனே உங்கள் சேனல் வச்சு பார்த்து அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சேனல் ஃபுல்லாக பார்க்காம தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை திட்டினாங்களே, சந்தோஷமாக சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியும். பல வாட்டி வந்திருக்கேன் இந்தியாவுக்கு. ஆனால் இங்கே உங்கள் சேனலை என்றைக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோனோ, அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம்னு வச்சுங்களேன், 3 வருஷமாக வரணும் நீங்கள் சொன்ன மாதிரி வரணும்னு.
அந்த எண்ணம் போல் வாழ்க்கையை சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணம் போட்டு 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 இன்னைக்கு பாருங்க எங்கே உட்காந்துருக்கேன், யாரும் கூட இருக்காது. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்ச அந்த தண்ணி குழம்பு அதோட கறியை ஒரு துண்டு சாப்பிடுங்க. அப்பா ரசிச்சு ருசிக்கிறாரு. அதாவதுன்னா எந்த கறியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே முழுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே மென்று சாப்பிடும் போது தான் அது ஜூசினஸ் வந்து நம்ம நாக்கு ஃபுல்லாக தாண்டவும் மாறும். கரெக்டாக சாப்பிட்றாரு. சொல்லுவாங்க ஆட்டுக்கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே மலேசியாவில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சாப்பிடும்போது தான் தெரியுது அதோட சுவை எப்படி இருக்குன்னு. ஏன்னா வெட்டினாடு ஃப்ரெஷ்ஷான ஆடு, அதை சாப்பிடும் போது அது வந்து முழுமையான ஒரு இதில், ஆனால் சாஃப்டாக நல்லா மண்டு சாப்பிடும்போது ஜூஸியாக ரியலி டேஸ்ட் வேறு சூப்பராக இருக்குது. இன்னைக்கு செஞ்ச தண்ணி குழம்போட கறி சாப்பிட்டீங்க இல்லையா? இன்னொரு ஸ்பெஷல் சுக்கா செஞ்சோம், அதை டேஸ்ட் பண்ணணும். இது கால்னா இது நெஞ்சு. இந்த கறி சாப்பிட்டு பாருங்க, இது ஃபுல்லாக உங்களுக்கே தான். எலும்பில் உள்ள கறியை தனியாக பிரிச்சுட்டாரு கையில். நான் உங்கள்கிட்ட காலையில் கேட்டீங்க சார், தண்ணி குழம்பு கேட்கும்போது நான் சொன்னேன், இப்போ இறைச்சியை தனியாக எடுத்துருவீங்க, கறியை குழம்பு தனியாக இருப்பீங்க, அதில் சுவை வந்து இருக்குமான்னு கேட்டேன். ஏன்னா ஜூஸ் எல்லாம் இதில் இருக்கிறோம். ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்த்து உடனே தெரியுது ரெண்டும் ஒரே தான். ஆனால் இது வேற சுவை, இது வேற சுவை, டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் போட்ட அந்த ஸ்பைசஸ் என்னென்ன போட்டு அந்த சுவையை தனியாக கொண்டு வந்துட்டாரு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு துண்டு கறி, முட்டை, மஞ்சள் கருவோட. நீ ஏண்டா ஆன்ற இந்த கருவோட அது எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடுங்க. இதோட ஃபீல் சொல்லுங்க. இது 3வது வாய் எடுத்து வாயில் வைக்கிறேன். ஒவ்வொரு வாய்க்கும் தனித்தனி சுவை, ஒரே சுவை இல்லை. இப்போ இதெல்லாம் முட்டையை சேர்ந்து கலந்து சாப்பிட்டா அது வேற சுவை, வேற சுவை. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு எப்படி பிரதர் குறையும்? உடம்பு பறிக்கிறக்காங்க தூரத்து வந்தீங்க. சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், உண்மையா சூப்பர். தேங்க்யூ வெரி மச் பிரதர். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் பிரதர். வெல்கம். ஆட்டுக்கறி ஆசை காட்டிட்டாரு. இனி உட்கார்ந்து இருந்து ஒன்றும் பிரயோஜனம்ல, நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். ரைட், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அவ்வளோதானே. களத்துல நாமளே இறங்கிட்டோண்ணா. களத்தில் இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டோம். குளத்தில் இறங்கிறாங்க. அதனால தான் குளத்தில் சமைச்சு களத்துக்கு வந்துருக்கும். இன்னச்சாங்க எப்படி இருக்கு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவைனா சும்மா அட்டகாசமான சுவையில் மக்களுக்கு ஈஸியாக 2 in 1 குழம்பு சுக்கா எப்படி செய்யுதுன்னு காட்டியிருப்போம். பிரதரே சொல்லியிருப்பாரு, நம்ம வழக்கமாக சொல்றதுடைய நம்மளுடைய நண்பர் விக்கி பிரதரே சொல்லியிருப்பார் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கோமோ இதோட தண்ணி பாட்டில் சேர்த்து ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற மக்களை பார்த்து கொண்டு போய் கொடுக்க போறோம். தெய்வ திருமதி கன்னியம்மாள் அண்ணனோட மாமனார் தெய்வ திரு கோவலன் இவர்களுடைய நினைவு நாளுக்காக இந்த தடபுடலான விருந்து கொண்டு தரமா கொண்டு மதிய விருந்து கொடுக்க போறேன். போலாம் பிரதர். கண்டிப்பா போலாம் பிரதர். ரொம்ப சந்தோஷமா. நன்றி பிரதர். ஓகே. வாழை இலையில மடிச்ச வடி சோறு, அவிச்ச முட்டை ஒன்று, பைனாப்பிள் கேசரி வழக்கம் போல, பைனாப்பிள் கேசரி ஒன்று, ரசம், மோர், மட்டன் குழம்பு, மட்டன் சுக்காவா? மட்டன் சுக்கானே, வாட்டர் பாட்டில் ஒன்று குடிக்க. தேடிட்டு இருந்ததுக்காக இன்னைக்கு உங்களுக்காக மட்டன் வறுவல் எடுத்து வந்திருக்கோம். மோர் குழம்பு, ரசம் எல்லாம் கொடுக்குறது வந்து இந்த அண்ணனே வந்து நேரில் கொடுக்குறாரு உங்களுக்கு. சமூகநாதன் என்னைக்குமே நல்லா வைக்கணும். நன்றி. நல்லா வைக்கணும். நீங்கள் வர்றதுனால எங்கள் பசி ஆறு. நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா கன்னியம்மாள் மற்றும் கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரசமாக இருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா கன்னியம்மாள், ஐயா கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மலேசியாவிலேருந்து அவங்க குடும்பத்திலேருந்தே வந்து கொடுக்குறாங்க உங்களுக்காக. நல்லா இருக்கட்டும் மக்களா, நல்லா இருக்கட்டும். நீங்களும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் மக்களா, நல்லா இருக்கட்டும். மட்டன் சுக்கா இருக்கு, கறி சோறு இருக்கு, சாப்பிடுவோம். அண்ணான வழங்குற ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அன்னதானம் கொடுக்குற ஐயாவுக்கு என்னைக்குமே மறக்காம நன்றி நன்றிண்ணே. என்னமோ பசியில் வந்து கொடுக்குற சாமி என்னைக்கு நன்றி. நல்லா இருக்கணும், மக்கள் மனசு நல்லா இருக்கணும், உள்ளங்குடியோட நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அம்மா கன்னியம்மாள் மற்றும் கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரசமாக இருங்க. அம்மா கன்னியம்மாள், ஐயா கோவலன்
நினைவு நாளா? ஆமாம், 2 பேத்துக்கும். 2 வரி இறைவன் ஆத்மா சாந்தியடை இறைவா அவர்களை நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். அவர் குடும்பத்தார் அண்ணன் கொடுத்து அவங்க குடும்பத்தார் அனைவரும் அவங்க வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவர்கள் இருக்கும் இடத்தில் பொன்னும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் வளர்ந்து அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தில் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமலே திக்காய் சர்க்கை என்னை படைத்த இறைவனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். அவங்களே நேரில் வந்திருக்காங்கய்யா. நோய் நொடி இல்லாமல் தீக்காய் சர்க்கை இறைவா உங்களை மன்றாடி மனசார நல்லா இருங்க. சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. அம்மா கன்னியம்மாள், ஐயா கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. அம்மா கன்னியம்மாள் மற்றும் கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மலேசியாலேருந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரசமா இருங்க. மலேசியாலேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. மக்களுக்கு குடும்பத்துக்கு நல்லா மக்கள் செய்தியை நல்லா இருக்கணும். நல்லா இருப்பாங்க, செல்வாக்கா இருக்கணும். சாப்பாடு கொடுத்தவங்க மக்கங்க நல்லா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும். சாப்பாடு கொடுத்தவங்க மக்கா மாதிரி நல்லா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும். நிறைஞ்ச சொல்ல நிறைஞ்ச பாக்கியமா உயர்வான சொல்லோட இன்னும் பேரும் புகழோட பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியோட சகல செல்வத்தோட வரணும். நன்றி. வாழையடி வாழைய வம்சமே வளரும். நன்றி. அசைவம் தான் அது. செல்வ பாக்கியமா வருவீங்க, என்றைக்கு குறையில்லை. இதை விட 2 பேர் வாங்கல பாக்கியத்தோட இந்த விநாயகர் அவரை வாழ வைப்பார். என்ன உங்க மனசுல நிறைஞ்சிருந்து இன்னும் வருஷம் வந்து இதே கூட மனசார இன்னைக்கு நோய் நொடி இல்லாம வந்து போகும். நன்றி. ஒரு குறையும் தீர்க்காயுசா இருக்கு. நன்றி ஐயா. அந்த ஐயா சாப்பிடுங்க. சரி. கடவுளே இதே மாதிரி எப்போதும் அவங்க அடிக்கடி இந்த லெக்கில் வந்து கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும். அம்மா கன்னியம்மாள் மற்றும் கோவலன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மலேசியாலேருந்து கொடுக்குறாங்க. அன்னதானங்கள் இன்னும் ஆயுள் முழுவதும் வரிசை வாழையடி வாழையாக கொடுத்து அன்னம் பெருக வச்சு வாழையடி வாழையாக வம்சமானது அவங்க கொத்து கொலையாமல் கொண்ட போடாமல் மக்கள் செல்வம் மனச்செல்வங்கள் எல்லாம் நல்லா இருந்து நீர் ஒளியாக வாழ வேண்டும். வகுறு கொண்டது போல் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் கொண்டு நிம்மதியோடு இருக்க வேண்டும். பார்த்துருப்பீங்க, கஷ்டப்படுற ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு நம்ம பிரதர் கையாலேயே தேடி தேடி சிறப்பான முறையில் விருந்து கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ திருமதி கன்னியம்மாள் அவருடைய மாமனார் தெய்வ திரு கோவலன் அவர்களின் நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து வந்து விருந்து கொடுத்துருக்காருன்னா, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட விருந்து இன்னைக்கு 2 in 1, அதுவும் சிறப்பாக சமைச்சு பிரதர்கள் கொடுத்துருக்கோம், நம்மளும் சாப்பிட்ருக்கோம், ஏழை மக்களுக்கும் பசியாற்றிருக்கோம். இன்றைக்கி அம்மாவும் ஐயாவும் நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு பசியாற்ற வச்ச அந்த 2 உள்ளங்களும் அவங்களோட ஆசீர்வாதமோ இன்றைக்கி பசியாறின ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமோ நம்ம பிரதர் குடும்பத்துக்கு என்றைக்கும் நீங்காமல் நிலைச்சு நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாறின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து உதவி செய்யணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எங்கள் மூலயமா நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சாலும் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்னு இருக்குங்க.